என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிச்சிருப்போம். இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சிலருக்கு, ஒரு 1000த்துல ஒரு 10,000த்துல யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த விஷயம் நடக்கும். எல்லாருக்கும் அது நடந்துருது இல்லை. அந்த மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ல தினேஷ், அந்த பையன் ஸ்கூல் படிக்கிற பையன். அவன் திடீர்னு நீங்க போலீஸ் ஆனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தப்பல கமெண்ட்ல. எனக்குள்ள நான் நிறைய நாள் யோசிச்ச விஷயம் அது. அதனால அதை பத்தி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு ஒரு ஏஜ்லயும் ஒரு ஆம்பிஷன் வரும்ல. அப்படி எனக்கு முதல் ஆம்பிஷன் போலீஸ் ஆகணும் அப்படின்றது தான். காரணம் என்னன்னா, அப்ப இருந்த காலகட்டத்துல மூவிஸ்ல லேடி போலீஸ் கெட்டப்ல வர்றது 90s எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இருப்பாங்க, விஜயசாந்தி மேடம். ஸோ அவங்கதான் பயங்கரமா சண்டை போடுவாங்க, போலீஸ் கெட்டப்ல எல்லாம் வருவாங்க. எங்க வீட்டுல எனக்கு அண்ணா தம்பின்னு சொல்லிட்டு எங்க வீட்டு ஃபுல்லாவே ஜென்ஸ் சரௌண்டிங் தான் ஜாஸ்தி. ஸோ விமன் பேஸ்ட் ஆளுங்கன்னா நானும் எங்க அம்மா மட்டும்தான். என்ன சொல்றது, ஏதாவது தப்பு பண்ணா நம்ம கேட்கணும் அப்படின்னா போலீஸா இருந்தாதான் அதை கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அப்ப குழந்தையிலே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. தப்பு பண்றவங்களாம் நம்ம அடிக்கணும்னா போலீஸ் ஆனா அடிக்கலாம். அண்ட் ரெண்டாவது, ஜென்ஸ் எதுனா தப்பு பண்றாங்கன்னா லேடிஸ் அவ்வளவு சீட்டு கேட்க முடியாது. போலீஸ் ஆயிட்டோம்னா நம்ம தப்பு பண்றாங்களா பல்லேர்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்பட்டு போலீஸ் ஆகணும்னு நினைச்சிருக்கேன். பட் எங்க ஃபேமிலியில அதுக்கு அலோவ் பண்ணல, போலீஸ் எல்லாம் ஆக வேணாம் அப்படின்ட்டாங்க. பட் நான் போலீஸா இருந்தா நிறைய நாள் யோசிப்பேன். எங்கேனாவது பிரச்சனை நடக்குது, ரோட்ல ஏதாவது அடிச்சிட்டு இருக்காங்க, இல்ல எதனாவது பண்றாங்க, இல்ல பொம்பளை பிள்ளைங்களுக்கு அகெயின்ஸ்டா எதனாவது செய்யறாங்கன்னும் போதெல்லாம் அப்படியே தோணும். எல்லாருக்குள்ளயும் ஒரு என்ன சொல்றது, இந்த தப்பா நம்ம தட்டி கேட்கணும்ன்ற ஒரு நினைப்பு இருக்கும். பட் ஒரு சில விஷயங்களால அதை நம்ம செய்ய மாட்டோம். என்னன்னா, நமக்கு நம்மளை டிபெண்ட் பண்ணி ஃபேமிலி இருக்கும், குழந்தைங்க இருப்பாங்க. பிரச்சனை எதனாவது வருன்றதுக்காகவே 99.9% எல்லாருமே ஒதுங்கிடுவாங்க. நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே நிறைய நாள் சொல்லுவேன், நான் பையனா பிறந்திருந்தானா இந்த பிரச்சனைக்கு எங்கன்னா அதை உட்காந்து போராட்டம் பண்ணியிருப்பேன், இல்ல பொலன்னு பொழந்திருப்பேன், என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருப்பேன். பட் நான் பொண்ணு பிளஸ் எனக்கு பசங்க இருக்காங்கன்றதுனால செய்ய முடியல. நான் மாமாட்ட நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்கும்போது, ஒரு சின்ன குழந்தைக்கு எதனால ப்ராப்ளம் நடக்குது, இல்ல எதையாவது திருடிட்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு போறாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியன்ற ஆதங்கம் எல்லாத்துக்குமே இருக்கு. யாராவது கேட்க மாட்டாங்கன்னு நினைப்போம். பட் நம்ம இறங்கி பண்ண மாட்டோம், ஏன்னா பயந்துகிட்டு. அந்த பயம்லாம் இல்லாம நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம்னா, போலீஸ் ஆனாதான் ஒருத்தங்களா தப்பு பண்றவங்களை கேட்கறதா இருக்கட்டும், இல்ல திட்டுறதா இருக்கட்டும், அடிக்கிறதா இருக்கட்டும். சரி, அந்த மாதிரினா ஒரு என்ன சொல்ற, நமக்கு ஒரு பவர் வேணும்ல. அந்த பவர் போலீஸ் ஆனா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன பிள்ளையிலேயே ஒரு மைண்ட் செட். தப்பு பண்ற மெயினா ஜென்ஸை தான் அடி வெளுக்கணும்னு தோணும். ஏன்னா அவங்கள கேட்கறதுக்கு யாருமே கிடையாது, என்ன வேணாலும் பண்ணலாம். அப்பவும் சரி இப்பவும் சரி. ஏன்னா பையன், அவங்களை எந்த கேள்வியுமே நம்ம கேட்க முடியாதுன்ற மாதிரி ஒரு இதுலதான், சூழல்ல தான் இப்ப எல்லாருமே இருக்கிறோம். எனக்கு அப்படி தோணுது. சரி, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். சரி, அப்படி கேள்வி கேட்கணும் அப்படின்னா போலீஸா இருந்தா தான் கேட்க முடியும். ஒருவேளை நான் போலீஸ் ஆகியிருந்தேன்னா என்ன பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னா, நான் தோன்றதை தான் சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட், இந்த குழந்தைங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு அகைன்ஸ்டா நடக்கிற பிரச்சனை, அந்த மாதிரி நம்ம மூவிஸை பார்த்து அந்த மாதிரி எனக்கு மைண்ட் செட் இருக்கா, இல்ல ஜென்ரலாவே எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அவங்களெல்லாம் அடிக்கணும்ன்றதை விட, அது என்கவுண்டர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எதனாவது பண்ணி விட்டுறலாம். அவங்கள பிடிச்சி ஜெயில போட்டு அதுக்கப்புறம் கேஸ் போட்டு கேஷுவலா வெளில வந்துருவாங்க. பட் பாதிக்கப்படுறவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இவங்க உள்ள போவாங்க, வெளில வந்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு 2 பேரை அந்த மாதிரி பண்ணோம்னா அந்த தப்பு குறையும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அடிக்கணும், வச்சு வெளில இருக்கணும், எந்த ஸ்பாட்டா இருந்தாலும் சரி, உடனே பலாருன்னு ஒண்ணு வச்சு சொல்றதை செய்தா பண்ணா அப்படின்லாம் கேட்கணும்னு தோணும். மெயினா நான் என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னா, அந்த ஸ்டிக்கு, டீச்சர் சின்ன ஸ்டிக் வச்சிருப்பாங்க, போலீஸ் பெரிய லத்தி மாதிரி வச்சிருப்பாங்க, அதை வச்சுதான் வெளில வெளுக்கணும். அதுக்கும் கேட்காதவங்களுக்கு அது பண்ணிடணும் அப்படிதான் தோணும். போலீஸா இருந்தேன்னா தினேஷ் கண்டிப்பா நான் போலீஸா இருந்தேன்னா இதான் பண்ணுவேன். ஸ்பாட்ல எல்லாருக்கும் கேனிங் தான். என்ன சொல்றது, இப்போ டீச்சரா இருக்கும்போது கேனிங்
கொடுத்ததில்ல நான் யாருக்குமே. பட் போலீஸ் ஆகியிருந்தேன்னா கண்டிப்பா கேனிங் தான். இடுப்புக்கு கீழே தான் பனிஷ்மெண்ட்டே இருக்கும். வச்சு வல்லுன்னு வெளுத்துருவேன். அதை தான் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தப்பே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தோணும். சிங்கப்பூர்ல கொடுக்குறாங்கல்ல கேனிங் பனிஷ்மெண்ட், அந்த மாதிரி குடுன்னு கொடுக்கணும்னு தோணும். எங்க நம்ம தான் போலீஸ் ஆகல, ஒன்றும் ஆகலையே, அப்படியே ஆதங்கப்பட்டுக்கிட்டே போக வேண்டியதான் கடைசி வரைக்கும். இந்த பிரச்சனையா நான் மட்டும் இருந்தானா இதை பண்ணியிருந்திருப்பாப்பா, நான் அப்படி இருந்தானா அப்படி பண்ணியிருந்திருப்பாப்பான்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஆதங்கப்பட்டுக்கிட்டே போக வேண்டியதான். எங்கேருந்து நம்ம பண்றது? பட் போலீஸா இருக்கிறவங்களாம் அதை இன்னும் பெட்டரா பண்ணாங்கன்னா தப்பு குறையும். விவேக் சார் கூட ஒரு படத்துல சொல்லுவாரு, தண்டனை பெருசா இருந்ததுன்னா தவறு குறையும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்க காலகட்டத்துல அப்படி இருந்தா மட்டும்தான். ஒருத்தரை யோசிச்சோம் அப்படின்னா பல பேர் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ தண்டனைன்றது கடுமையா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா தப்புன்றது குறையும்ன்றது என்னோட கருத்து. ஸோ நான் போலீஸ் ஆயிருந்தேன்னா எத்தனை பேரை நேரம் அடிச்சு வெளுத்திருப்பனோ, எத்தனை பேர் இன்னும் பொலன்னு பொழந்திருப்பனோ தெரியல. எத்தனை பேருக்கு வந்து நான் கேனிங் பயங்கரமா கொடுத்து திருந்த வச்சிருப்பனோ தெரியல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கல. பட் டீச்சராகி கேனிங் வந்து நான் டீச்சர்னா டியூஷன் எடுக்கும்போதும் சரி, கேனிங் வந்து நான் யாருக்குமே மோஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு கொடுத்ததில்ல. அவ்வளோ பெரிய தப்பு பசங்க பண்ணல சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்ற மைண்ட் செட்டில் தான். பட் போலீஸ் ஆயிருந்தால் கேனிங் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். வேற என்ன சொல்றது, இதெல்லாம் ஒரு வீடியோவா நினைச்சிடாதீங்க. என்னோட மனசுல ரொம்ப நாளா நான் வந்து அப்பப்ப யோசிக்கிற விஷயம். அதாவது தினேஷ் டக்குன்னு கேட்டவொடனே அப்படியே பலன்னு வந்துருச்சு எல்லாமே வெளியில. என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? போலீஸ் ஆயிட்டா தப்பு பண்றவங்க எல்லாம் அடிக்கணும் திருத்தணும்னு யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா போலீஸ்க்கு இருக்கிற பவர் வந்து வேற எதுலயும் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் போலீஸ் இருந்தானா அது வேற லெவல். தப்பு பண்றவங்கள நம்ம எங்கனாலும் ஸ்பாட்ல நமக்கு அந்த கேட்குற ரைட்ஸ் இருக்கு, அதை பண்ணியிருந்திருக்கலாம். பட் என் தலையில அது எழுதவே இல்லை. ஸோ போலீஸ் அவ்வளோக்கு பதில டீச்சர் தான் ஆற மாதிரி ஆயிப்போச்சு. ஓகே ஃபைன். தினேஷ், நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னு நினைக்கிறேன். இது நீ கேள்விக்கான பதில் இல்லை, நான் என்ன யோசிச்சனோ அதை தான் நான் வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வேற எதுனாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. என்னோட லைஃபோட ஒத்து போச்சுன்னா உடனே டக்குன்னு நான் வீடியோ எடுத்து மேக் பண்ணி அப்லோட் பண்றேன். வேற எக்ஸாம்ஸ்லாம் லாஸ்ட் வீடியோ வந்து எக்ஸாம்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுங்க. கொஞ்சம் மிஸ் சொன்னது, அதுக்கப்புறம் நான் சொன்னது இதெல்லாம் கொஞ்சம் காதில் ஏற்றிட்டு ஃபாலோ பண்ணி படிங்க. எக்ஸாம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது டாபிக் இருந்தால் சொல்லுங்க, நான் எனக்கு ரிலேட்டடாக இருந்தால் பேசுகிறேன். சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா, பை பாய்.